ஹாய் யுவர்ஸ், நான் உங்க ரேகா குக்கிங் சேனல் ரேகா பேசுறேங்க. இன்னைக்கு நாம கோதுமை ரவா இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. செய்யறதும் ரொம்ப சிம்பிள்ங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கோதுமை ரவை 2 கப்பு. ரவைய வறுத்து எடுத்துட்டு வந்துடலாங்க. நல்லா சிவர வறுத்துக்கணுங்க. நல்லா வறுபட்டுருச்சுங்க. எடுத்து வாயில சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பொறப்பொறப்பா இருக்கும். இது நமக்கு கரெக்டான பதம். நல்லா வறுபட்டுருச்சுங்க, எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்துல மாத்தியாச்சுங்க. நம்ம எடுத்த அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாங்க. இப்போ இதோட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரவை சூடாக இருக்கக்குள்ளேயே தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணணுங்க. அப்போதான் ரவை நல்லா ஊறும். இது நல்லா கெட்டியாக இருக்கு இல்லைங்களா? தண்ணி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றினா போதுங்க. ரொம்ப தொடன்னு இருந்தாக்க இட்லி நல்லா வராது. இதுவுமே இன்னும் கொஞ்சம் கெட்டியான பதம் தான். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதுங்க. இதை நல்லா அமுத்தி விட்டுட்டு நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க. 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நம்ம இப்ப பார்க்கலாம். ரவை நல்லா ஊறிடுச்சுங்க. நீங்க எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உப்புமா செஞ்ச மாதிரியே நல்லா சாப்பிட்டு பார்த்தோம்னா நல்லா மெதுவா இருக்கும். இது கரெக்டான பக்குவம். இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு போட்டுட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாயில 4 ஸ்பூனு எண்ணெய்ங்க. நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேங்க நான். இட்லி நல்லா வேகக்குள்ள அந்த நல்லெண்ணெயும் நல்லா ஆவியில வேகக்குள்ள நல்ல ஒரு மணத்தை கொடுக்குங்க. கடுகு 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூனு ஜீரகம், உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு. பருப்புலாம் கொஞ்சம் செவரட்டுங்க. பருப்பு செவந்துருச்சுங்க. இப்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதோட நம்ம இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இஞ்சி ஒரு சின்ன துண்டு போட்டா போதுங்க. கருவேப்பிலை ஒரு 3 கொத்து கருவேப்பிலை. இப்ப நம்ம இதை ரவையோட சேர்த்துக்கலாங்க. இப்ப இதோட நம்ம ஒரு 1/2 ஸ்பூனு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கணும். ரொம்ப கெட்டியா இருக்கிறதுனால ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊத்திக்கிறேங்க. ரொம்ப தண்ணி ஊத்தி இது பண்ணீங்கன்னாக்க வேகக்குள்ள இட்லி வந்து கரெக்டான சேஃபுக்கு வராது. உடஞ்சு உடஞ்சு வரும். கொஞ்சம் கல்லாட்டம் ஊத்தினோம்னா தான் கரெக்டான இட்லி சேஃப்க்கு வரும் நமக்கு. பாருங்க, இந்த அளவுக்கு மொண்டு வைக்கிற அளவுக்கு நமக்கு இருக்கணும். நம்ம இட்லி ஊத்த ரவை ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம இட்லி தட்டுல எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா இதுக்கும் போற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு சேஃப்க்கு அமுத்தி விட்டுக்கோங்க. பாருங்க, இன்னொரு பிளேட்லையும் காமிக்கிறேன். எல்லா இடத்துக்கும் போற மாதிரி இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த பிளேட்லையும் இது மாதிரி இட்லி ஊற்றி வச்சாச்சுங்க. இப்போ நம்ம எல்லா பிளேட்லையும் ஊற்றி எடுத்துட்டு வந்துடலாம். எல்லா தட்டுலையும் மாவு ஊற்றி ரெடி பண்ணியாச்சுங்க.
இட்லி பாத்திரத்தில் தண்ணி எடுத்தாச்சுங்க. தண்ணி நல்லா கொதி விட்டு இதில் நம்ம வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுறலாங்க. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா வெந்திருக்குங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நம்ம கோதுமை ரவா இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. இது கொத்தமல்லி சட்னியோட சாப்பிடக்குள்ள ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு கூடங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யறதுன்னு சொல்லி கீழே லிங்க் கொடுக்குறேங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.